zero power factor lagging. Zero power factor na power factor 0 வரணும். power factor 0 வரணும் அப்படினா அப்போ psi ஓட வேல்யூ 90 டிகிரி வரணும். psi ங்கிறது என்னது? that is the phase difference between armature current and induced voltage, field voltage. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க phase angle 90 டிகிரி வரணும். then only your power factor will become 0. power factor அப்படிங்கிறது internal power factor, that is cos psi. இது வேல்யூ 0 ஆகணும் அப்படினா psi வந்து அப்ப 90 வரணும், ரைட்? அப்ப மெஷின் வந்து சப்போஸ் ஒரு ஆல்டர்னேட்டர் 0 பவர் ஃபேக்டர் லாகிங்ல ஆபரேட் ஆகுது அப்படினா அப்ப ஃபேஸர் டயகிராம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். அகைன் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் எம்எம்எஃப் ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட்? ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் ஆர் ஃபீல்ட் எம்எம்எஃப். அங்க இருந்து எப்பவுமே ஃபீல்ட் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? 90 டிகிரி லாகிங்ல இருக்கும். அப்ப ஃபீல்ட் எம்எம்எஃப் இங்க இருக்குனா இங்க இருந்து 90 டிகிரி லாக் ஆயிட்டு ஃபீல்ட் வோல்டேஜ் வரும். அதாவது ஃபீல்ட் எம்எம்எஃப் வரும். field EMF ல இருந்து since we are talking about zero power factor lagging, அப்ப என்ன வரும்? zero power factor அப்படினாலே இது lagging தான். lagging அப்படினா armature current உள்ள இன்டியூஸ் ஆயிருக்க வோல்டேஜ்ல இருந்து லாக் ஆக போகுது, that is correct. ஆனா எவ்வளவு ஆங்கிள்ல அது லாக் ஆகும் அப்படினா that is zero power factor. power factor 0 வரணும் அப்படினா அப்ப 90 டிகிரில லாக் ஆகும். அப்ப இங்க இருந்து ஆர்மேச்சர் கரண்ட் 90 டிகிரில லாக் ஆகும். ஆர்மேச்சர் கரண்ட் எங்க இருக்கோ அங்கதான் ஆர்மேச்சரோட எம்எம்எஃப் இருக்கும், அப்படினா ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் இருக்கும், ரைட்? ஓகே, that is over. Now see the phase difference between armature flux and field flux. நான் என்ன சொல்லிருந்தேன்? ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் ஆப்போசிட்ல வந்தாங்க அப்படினா ஆப்போசிட் மீன்ஸ் இப்படி வரணும், ரைட்? சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்தாலும் ஆப்போசிட் தான், இல்ல ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இப்படி ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இப்படி வந்தாலும் ஆப்போசிட் தான். எக்ஸாக்ட்லி if they are in the opposite direction, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 180 டிகிரி வரும். ஆப்போசிட்ல வந்தாலே 180 டிகிரி தான், ரைட்? சோ they are opposite. அப்ப என்ன வரும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு 180, ரைட்? சோ எக்ஸாக்ட்டா 180 டிகிரில ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணாங்க அப்படினா that is called what? Demagnetization effect. Clear? அப்போ ஒரு ஆல்டர்னேட்டர் 0 பவர் ஃபேக்டர் லாகிங்ல இருக்குது அப்படினா ஆல்டர்னேட்டர்ல வர எஃபெக்ட் இஸ் கால்ட் demagnetization effect. Clear? So இதே எஃபெக்ட் மோட்டார்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். See, in case of motor, what I been told you, armature எங்க இருக்கு? This is armature flux. Again, start from field flux. இங்க இருந்து field voltage 90 டிகிரில லாக் ஆகும் in case of what? Alternator. ஆனா மோட்டார் இருந்தா என்ன வரும்? alternator எங்க இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வரும், right? So you have to keep your back EMF. That is called motor. இது வந்து alternator இருக்கு, மோட்டருக்கு இதுக்கு ஆப்போசிட். இப்போ கரண்ட் எங்க வந்திருக்கோ அங்க இருந்து இங்க இருக்க இங்க இருந்து 90 டிகிரி லாகிங். 90 டிகிரி லாகிங் அப்படினா என்ன இருக்கும்? 0 பவர் ஃபேக்டர் லாகிங் தானே. அப்ப ஃபீல்ட் வோல்டேஜ் எங்க இருக்கோ அங்க இருந்து ஆர்மேச்சர் கரண்ட் 90 டிகிரி லாக் ஆகும். அப்ப லாக் ஆயிடுச்சு அப்படினா ஆர்மேச்சர் கரண்ட் இங்க வந்துரும். ஆர்மேச்சர் கரண்ட் எங்க வருதோ அங்க தான் ஆர்மேச்சரோட எம்எம்எஃப் வரும். இப்போ சீட இது ஃபீல்ட் எம்எம்எஃப், இது ஆர்மேச்சர் எம்எம்எஃப். ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்களா? ஆர்மேச்சர் எம்எம்எஃப் இப்படி தான் இருக்கு, ஃபீல்ட் எம்எம்எஃப் இப்படி தான் இருக்கு, ரைட்? சோ தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் between the armature எம்எம்எஃப் and field எம்எம்எஃப் is going to be 0, ரைட்? அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 டிகிரி வந்தது அப்படினா that is ஆர்மேச்சர் எம்எம்எஃப்க்கும் ஃபீல்ட் எம்எம்எஃப்க்கும் நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 டிகிரி வந்தது அப்படினா they are aiding each other. அப்ப என்ன ஒரு ஃப்ளக்ஸோட ஸ்ட்ரெngth இன்கிரீஸ் ஆகும். that is called magnetization effect. Clear? So what is the conclusion? 0 power factor lagging ல ஆல்டர்னேட்டரா இருந்தது அப்படினா உள்ள வந்து demagnetization effect நடக்கும். மோட்டரா இருந்தது அப்படினா internally we are facing magnetization effect. So this is all about 0 power factor lagging, right? I hope you all understand. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section. So thanks for watching our videos. Thank you all.